சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. கடமை என்ற எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, தன்னுடைய கடமை செய்தால் எல்லாம் நம்மளை நாடி வரும் அப்படின்ற ஒரு எண்ணமும் செயலும் கொண்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்போ இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவானும் உட்காடுறாங்க. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ ஏழரசினோட தாக்கம் இல்லை, ஆனால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வரார். அப்போ உங்கள் ராசியை பார்க்கல. அப்போ இதனுடைய அடிப்படையில் எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மட்டும் என்ன பண்ணுவார்னா, நாவடக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு சொல்லிட்டு இல்லாத இருக்கிற மாரி இருக்கிறத இல்லாத மாரி பேசுறதுனால தான் உங்களுக்கு பெரிய பின்விளைவுகளை இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நாவடக்கத்தை சரியான முறையில் கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி அமைச்சு கொடுக்கும். அப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தனி குடுத்தனமாக போகணுன்ற ஒரு முயற்சி செய்வீங்க, அதுவும் வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ளார பாக பிரிவினைகள் இது வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் குடும்பத்துக்குள்ளார சொந்த பந்தத்தில் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது போகிறனால என்ன பண்ணுன்னா, நிறைய ஞாபக மறதி வரும், கவனக்குறை வரும், அசால்ட்டு குணங்கள் வரும். இதனால் நிறைய பின்விளைகளும் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்தமாக கவனமாக ஞாபகமாக வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது தெள்ள தெளிவாக இருக்கிறது. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு தடவை படித்து பார்த்துட்டிங்கன்னா அதை எழுதி பார்த்து கொள்வது பல வகை நன்மைகளை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் எந்திரிக்கிறத கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம அந்த டைமை கடமை, இப்போ இதை நம்ம செஞ்சாதே நமக்கு இவ்வளோ ஊதியம் தருவாங்க, இது நம்ம கடமைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இல்லாமல் உங்களோட ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு வெற்றிகள் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ அதனால் இந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள், எல்லா வகையிலுமே நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அப்படின்றத உங்களுடைய மெயின் செட்டில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் கால்வலி பிரச்சனைகள், முதுகுத்தண்டு வலி பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுன்னா சொந்த பந்தத்தில் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே போனால் இது கிடைக்கும், அங்கே போனால் அதை கிடைக்கும்னு சொல்லி ஏதாவது ஒரு அறத்தோடு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போயெல்லாம் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அப்போ இந்த நேரத்தில் திடீர் விரைய செலவுகள், புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள்ளார தேவையில்லாத பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். உறவு விஷயத்துல ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப முக்கியம். அதேமாரி அரசியல் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத வீண்பலி, அவச்சொல்லு, கெட்ட பேரு, மன உளைச்சல், இந்தமாரி விஷயங்கள்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். அதனால என்ன பண்ணணும், உங்களுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்குள்ளார கையாண்டு கொள்வதுதான் நல்லது. இதை நான் அடுத்து நாளைக்கு இதை பண்ண போகிறேன், நாளைக்கு இவங்களை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது நிறையா தோல்விகள் வர வர என்ன பண்ணால் உங்கள் மனசுக்குள்ளார தாழ்வு மனப்பான்மை அதிகமாகி போயிடும். அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கிறதுனால என்ன பண்ணுது, அடுத்தடுத்த காரியத்தை நம்ம எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, ஏது செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் ரொம்ப அதிகமாக உருவாக்கிவிடும். அதனால் இதை கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு கவனமாக கையாண்டு கொள்வது பல வகை நன்மைகளை கொடுக்கும். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை கொடுக்கும். வீட்டில் டைமிங் கரெக்டாக உணவு செய்ய முடியாது. இதனால் குடும்பத்துக்குள்ளே பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் வார்த்தைகள் பேச வேண்டியதாக வரும். வார்த்தைகள்னால குடும்பத்துக்குள்ளார பிரிவினைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்தமாரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உங்களோட குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பாகவும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்களுமே இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உணவு தான் விஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அலர்ஜியான உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த எண்ணெய் பலகாரம், சிக்கன், ரைஸு, நூடுல்ஸு, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பலகாரங்கள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பாட்டில் அடைக்கப்பட்ட ஜூஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்கும். இதனால் ஆஸ்பத்திரி செலவுகள், திடீர் மருத்துவமனை செலவுகள், விரைய செலவுகள், இந்தமாரி விஷயத்தில் நிறையா
பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் ரொம்ப அதிகமாக உருவாக்கிவிடும். அப்போ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக தோல் அலர்ஜி, முக அலர்ஜி, இந்த முகப்பொரு, இந்த டீனேஜ் இந்த வயசில் வரக்கூடிய விஷயங்கள், இந்தமாரி பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால உணவு விஷயத்தில் மகர ராசிக்காரங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வயிற்று வலி, மாதவிடாய் பிரச்சனைகள், தொந்தரவுகள் இந்தமாரி ஒரு பாதிப்புலாம் ரொம்ப அதிகமாக கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு விஷயத்திலையும் மட்டுமல்லாமல் உறக்கமும் ஓய்வும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும் இதெல்லாமே உங்களுக்கு மனதிற்கும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அப்ப மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு இது வரைக்கும் வெளியே போகாமல் இருப்பாங்க. வெளியே போகிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அது காரணம் கிடைச்சிருக்காது, சூழ்நிலையில் அமைஞ்சிருக்காது. ஆனால் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. அப்போ தனி கொடுத்தனமாக போனால் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தனி கொடுத்தனம் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி சுபகாரியங்கள் சிறு தடையை ஏற்படுத்தி கொடுத்த பிறகுதான் காரியங்கள் கைகூடி வரும். அப்போ எடுப்புல சீக்கிரமாக சுபகாரியங்கள் கைகூடி வராது. இப்போ ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இவங்களுக்கு சுபகாரியமே நடக்கலை, 28 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, சுபகாரியமே நடக்கலை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். எப்படின்னா உடனே பார்ப்பாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே 15 நாளைக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்குள் இருக்கும். ஆனால் அது முடிக்கிறதுக்குள்ளார பண தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்கும், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகும். இந்தமாரி ஏதாவது ஒரு குறையும் மன உளைச்சலோடு தான் இந்த சுபகாரியங்கள், எப்படியாப்பட்ட ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு மன உளைச்சலோடு தான் உங்களுக்கு நிறைவு பெறும் அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத மிகவும் நினைவுபடுத்தி கொள்வது, ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த ஆடை ஆபரணம் அதேமாரி முக்கிய பொருள்கள் இதெல்லாம் வைக்கிறது கூட மறந்துடுவீங்க. அப்போ இதனாலெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கின்றது உங்களோட நண்பர் இடத்துலையோ அல்லது உங்களோட வீட்டில் இருக்கிறவடையோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கிட்டையோ ஒரு வாரத்தில் சொல்லி வைங்க. இந்த இடத்துல நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல நான் பணம் வச்சிருக்கேன், இந்த இடத்துல நகை வச்சிருக்கேன் அப்படின்னு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லி வச்சிருங்க. என்ன காரணம், நீங்கள் வச்சது நீங்களே மறந்துடுவீங்க. கடைசி நேரத்தில் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் அது மறந்து போகலாம், அல்லது தொலைஞ்சு போகலாம், அல்லது யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு கூட மறந்து போகிறது. அப்போ நீங்கள் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரியில் நோட் பண்ணி வைத்துக் கொள்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த உங்களுடைய ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உத்தியோகத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இந்த வகையிலெல்லாம் நிறைய தடைகள் வந்துட்டு தான் இருக்கும். உங்கள் தொழிலை பற்றி, நீங்கள் செய்கிற வேலையை பற்றி யாரோ ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறது, கேவலப்படுத்துறது, அவமப்படுத்துறது இதெல்லாம் வரும். இதெல்லாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோபத்தை வார்த்தை விடாதீங்க. இதை பொறுமையாக கையாளுங்க, கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க, எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ராகு கேது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய சிவனுடைய கோவிலில் மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்லது. எங்கே மலை மேலே சிவன் கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போய் மாலை வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பதில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது.